ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 கேட்கப்பட்ட மென்சுரேஷன் கணக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கனளவை காண். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மர கூம்பின் சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க 484 சென்டிமீட்டர், உயரம் வந்து 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, கூம்பினுடைய கன அளவு கேட்டிருக்காங்க. இப்போ கூம்பினுடைய கனளவு காண்பதற்கான ஃபார்முலா வந்து 1/3 r²h. இப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா 2/r. இப்போ நம்ம இந்த 1/3 r²hக்கு ஹைட்டு கொடுத்துட்டாங்க, நமக்கு உயரம் வந்து 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து நமக்கு தெரியாது, அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா 2/r. இந்த ஃபார்முலா வச்சு ஆர் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ 2/r என்ன கொடுத்துருக்காங்க, 484 சென்டிமீட்டர். பையனுடைய வேல்யூ 22/7 இன்டு ஆர் ஈக்குவல் டு 484. இப்போ ஆர் வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு 484, இந்த 7 வந்து அந்த சைடு போயிடும், மேலே போயிடும், இது ரெண்டும் கீழே வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 77 கிடைக்கும். அப்போ ஆர் வந்து 77ன்னு கிடச்சிரும். அதுக்கும் பிறகு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆர் கிடச்சிருச்சு, ஹைட்டு 105ங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 r²h அதில் அப்ளை பண்ணி கன அளவை கண்டுபிடிக்க வேண்டியதான். 1/3 r²h 1/3 பையனுடைய வேல்யூ 22/7, R வேல்யூ 77 r², h வந்து 105. இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6,52,190. இது வந்து கன அளவுங்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகே, நன்றி.